அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ரிலாக்க வல் ஜன்னா வ அஊது பிக மின் ஷஹதிக வன்னார். இதனுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், உன் திருப்தியையும் ஜன்னத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். உன் கோபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லிமின் முழு வாழ்க்கை இலக்கு இந்த ஒரு துஆவில் இருக்கின்றது. ஏன் இந்த துஆவை ஓத வேண்டும் என்றால், எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்லாஹ்வின் திருப்தியாகும். பணம், ஆரோக்கியம், வெற்றி, இது அனைத்துமே தற்காலிகமானதாகும். அல்லாஹ்வினுடைய திருப்தி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் மரணமும் ஆகிரத்தும் வெற்றியானதாக அமையும். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் முதலில் ரிதாக், அல்லாஹ்வினுடைய திருப்தியை கேட்கின்றோம். அடுத்து ஜன்னத்தை கேட்பது, சுவர்க்க ஆசையை உயிருடன் வைத்திருக்கும். அடுத்து அல்லாஹ்வின் கோபம் மிக மிக ஆபத்தானது. அல்லாஹ் கோபித்தால் அனைத்தும் இழப்பாகும். அதனால் உன் கோபத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்கின்றோம். மேலும் நரகத்திலிருந்து பாதுகாப்பை கேட்கின்றோம். நரகம் என்பது தண்டனை மட்டும் கிடையாது, அது அவமானம், பயம், முடிவில்லாத ஒரு வேதனை. இந்த துஆ ஆகிரத்துக்கான பாதுகாப்பு துஆவாகும். இந்த துஆ பெரிய ஒரு துஆ இல்லை, ஆனால் ஆழமான பொருளை கொண்டுள்ளது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த துஆவை நஃபில் தொழுகைக்கு பின் ஓதிக்கொள்ளுங்கள்.